தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த 200 நாட்களாக உடல் நிலையும் சரியில்லை, மனநிலையும் நலமில்லை. ஆகையினாலே எரிஜனல் வாயிலாக உங்களை சந்திப்பதை தவிர்த்ததற்கு பொறுத்தருள வேண்டுகிறேன். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாறு திரும்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 1965 37 தொடங்கியது. 65 உலகம் கண்டிராத வகையில் ஆதிக்கம் செலுத்த வந்த இந்தியை எதிர்த்து அன்னை தமிழை பாதுகாப்பதற்கு தமிழகத்தில் நிகழ்ந்த உலகம் கண்டிராத மொழி புரட்சி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்கின்ற அந்த உன்னத முழக்கம் தமிழர் தந்தை சிவ ஆதித்தனாரால் கொடுக்கப்பட்ட அந்த முழக்கத்தின் கீழ் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார், பேராசிரியர் இலக்குவனார், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர், பாவேந்தர் பாரதிதாசனார் போன்ற அறிஞர் மக்கள் புலவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நெஞ்சத்திலேயும் மாணவர்கள் உள்ளத்திலே விதைத்த தமிழ் உணர்வு பொங்கி எழுந்து புரட்சிகர போராட்டமாக முடிந்தது. இந்திய ஒன்றிய அரசே கீழிறங்கி வந்து இந்தியை திணிக்க மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்வு 65 நிகழ்ந்தேறியது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நிகழாத ஒரு மொழி புரட்சி தமிழகத்தில் நிகழ்ந்தது. இன்றைய வரைக்கும் நீர் பூத்த நெருப்பாக கனந்து கொண்டிருக்கிறது. அந்த மொழி புரட்சியின் விளைவுதான் 67 திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறியது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் பொறுப்பேற்ற மறைந்த அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆட்சிக்கட்டில் ஏறுவோம் என்று. ஆனால் அந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அந்த கூட்டணியை உருவாக்கிய சிற்பி தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார். அவருக்கு தெரிந்தது ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது, புதிய அரசை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தது. தெரிந்த அண்ணாவுக்கு சொன்னார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இனி எந்த காலத்திலும் எந்த ஒரு தமிழனும் நினைத்து பார்க்க முடியாத, கனவு காண முடியாத உச்சத்தை அரசியலில் எட்டியிருந்த பெருந்தலைவர் காமராஜரே தன்னுடைய சொந்த தொகுதியில் தன்னுடைய சொந்த மக்களிடையே விருதுநகரிலே தோல்வியை தழுவினார். 20 ஆண்டு கால பேராய கட்சி ஆட்சி அகற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறியது. சரி, அந்த மொழி புரட்சியின் போது 37 நடராஜனும் தாளமுத்தும் சிறையிலே மாண்டு மடிந்தார்கள். 65 விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீழப்பழூர் சின்னச்சாமி, மயிலாடுதுறை மாணவர், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் போன்ற எண்ணற்ற மானத்தமிழ் மறவர்கள் தடியடிபட்டு, குண்டடிபட்டு, நஞ்சுண்டு மாண்டு மடிந்தார்கள். தங்கள் தேக்கமர தேகங்களுக்கு தங்களை தாங்களே தீ வைத்துக் கொண்டு அன்னை தமிழை காப்போம், தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற அந்த வீரார்ந்த தேசிய விடுதலை முழக்கத்தை முன்வைத்து மாண்டு மடிந்தார்கள். ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கட்டில் ஏறுவதற்கு 20 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டின் ஆட்சிக்கட்டில் இருந்து அகற்றுவதற்கு, அன்னை தமிழை காப்பதற்கு உயிர் கொடை கொடுத்த 400க்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்கள், பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் என்று வரலாற்று பதிவுகள் கூறுகிறது.
அத்தகைய மானத்தமிழ் மறவர்களுக்கு, மொழிப்போர் ஈழர்களுக்கு இந்த அரசை காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னால் அது சரி, சிறப்பு. மாறாக என்ன சொன்னார் என்று சொன்னால், மொழிப்போரில் ஈடுபட்ட தமிழின மாணவர்களை, இளைஞர்களை காலி பசங்கள் என்று சொன்ன, சுட்டுத்தள்ளுங்கள் என்று கூறிய, பக்தோச்சலம் கையில் எதற்கு துப்பாக்கி என்று கேட்ட ஈவேரா அவர்களுக்கு அண்ணா மொழியில் தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று ஒரு வரலாற்று பிழையை 1967 அண்ணா பதிவு செய்தார் தமிழ்நாட்டு அரசியலில். அதன் பிறகு 68 ஜனவரியிலே அண்ணா சட்டப்பேரவையிலே ஆட்சி மொழி சட்ட திருத்தம், ஆட்சி மொழி சட்டம் 1956 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே கல்வி அமைச்சரான சி சுப்பிரமணியம் அவர்களால் கொண்டு வரப்பட்டு படிப்படியாக தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வி ஆட்சி அதிகாரத்திலே படிப்படியாக எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்கின்ற நிலை வந்து கொண்டிருந்த சூழலில் 68 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்கின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து கல்வியிலே 3 பாகங்கள். முதல் பாகம் தாய்மொழி ஆங்கிலம் கட்டாயம், இரண்டாவது பாகம் சிறப்பு தமிழ் இந்தி கட்டாயம், மூன்றாவது பாகம் என்று ஒரு பகுதி இருந்த நிலையில் இந்தியை நீக்குகிறோம், இருமொழி கொள்கை என்கின்ற அறிவிப்பின் அடிப்படையிலே பாகம் 2 சிறப்பு தமிழ் கட்டாயம் என்று இருந்ததை இந்தி பக்கத்தில் இருந்ததினால் பாகம் 2 நீக்கிவிட்டார் பேரறிஞர் அண்ணா. கேட்டால் மேலே தாய்மொழி என்று இருக்கிறது என்று. தாய்மொழி இருக்கிறது, அவரவர்களுக்கு தாய்மொழி, தமிழர்களுக்கு தமிழ் மொழி என்கின்ற நிலை இல்லை. 68 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்கின்ற வரலாற்று 2வது பிழையை அண்ணா செய்தார். 1978 அவரது அன்பு தம்பி மக்கள் திலகம் மாக்கோரா ஆட்சி காலத்திலே மொட்டை மாடிகள் எல்லாம், எங்க ஊர்ல தட்டட்டி என்று சொல்லுவோம், தட்டட்டி எல்லாம் ஆங்கில கல்வி வணிக கூடங்களாக மாறி அரசியல் வரலாற்றில் 3வது பிழை இந்த திராவிட இயக்கங்களால் நிகழ்ந்து இடையே மாபெரும் வரலாற்று பிழை 1969 அண்ணா மறைவுக்கு பிறகு ஆட்சி கட்டில் ஏறி ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1972 நடைபெற வேண்டிய சட்டப்பேரவை தேர்தலிலே இன்றைக்கு சொல்கிறார் பாருங்கள், பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், இதற்கு வழிவகுத்தவரே ஐயா கலைஞர் தான். 72 நிகழ வேண்டிய தேர்தலை 1971 நடைபெற இருந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அமைச்சரவை கலைத்துவிட்டு, சட்டப்பேரவை கலைத்துவிட்டு, நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையும் அறிவித்து அந்த தேர்தலிலே 65 அன்னை தமிழ்காக்க களமிறங்கிய தமிழின மானத்தமிழ் மறவர்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் சொட்டு கொன்ற இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியை பெருந்தலைவர் காமராஜரை தனிமைப்படுத்துகிறோம், பச்சை தமிழரை வலு குறைக்கிறோம் அரசியல் என்று இந்திரா காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்து மிகப்பெரிய வரலாற்று பிழை செய்தார் கருணாநிதி என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த 59 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், வாக்காள பெருங்குடி மக்களை காசுக்காகவும் கரிச்சோறுக்காகவும் மது பாட்டியலுக்காகவும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூழலில் இந்த நடிகர் விஜய் திடுமென ஒரு அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி எவ்வளவுதான் பணத்தை வாரி இறைத்தாலும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட வாக்காள பெருங்குடி மக்கள்
59 ஆண்டு கால திராவிட ஆட்சி அகற்றிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தார்கள். பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெல்லம் முடிந்தது. அரசியலில் வேறு சில வகையான திறனாய்வுகள் உண்டு, விமர்சனங்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற நடிகர் ஜோசப் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அல்லாடினார். தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என்று தமிழ்நாடு முழுவதும் முழங்கி சுட்டி காட்டிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை உருவினார், கம்யூனிஸ்ட் கட்சிகளை கைப்பற்றினார், முஸ்லிம் அமைப்பை தன் பக்கம் ஈர்த்தார். அங்கேயா இங்கேயா என்று தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்த முரண்பாடுகளுக்கு மேலும் மேலும் முரண்பாடுகளாக, முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று ஒரு ஊடகவியலாளர் பதிவு செய்திருக்கிறார்கள் பாருங்கள். அதுபோன்ற மொத்த உருவமாக, அதாவது முரண்பாடுகள் இருந்த அன்பு தம்பி மற்றொரு ஆற்றல் மறவன் தொல் திருமாவளவன் கடைசியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் விஜயோடு வந்து கை கோர்க்கக்கூடிய அரசியல் சூழல் உருவானது. ஆனாலும் 60 ஆண்டுகளுக்கிடையே திராவிட முன்னேற்ற கழகம் செய்த வரலாற்று பிழைகள் போல் மீண்டும் ஒரு வரலாற்று பிழையை நடிகர் விஜய் செய்திருக்கிறார். என்ன பிழை என்றால், 59 ஆண்டு காலம் அதிகாரத்தின் பக்கம் மூக்கை கூட நுழைக்க முடியாம ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பேராய கட்சியை, காங்கிரஸ் கட்சியை அமைச்சரவையில் இணைத்துக் கொண்ட வரலாற்று பிழையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிகழ்த்தி இருக்கிறார். ஆனாலும் என்ன செய்வது? புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். மற்ற ஆண்ட கட்சிகள் சொல்லுகிறார்கள், ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது. உள்ளுக்குள் என்ன எண்ணம் என்றால், தேர்தலை இப்போது சந்திக்க முடியாது, ஓராண்டு கழித்து பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளை வெற்றி கழகத்துக்கு அனுப்பி அமைச்சரவையை நிறைவு செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே 2 அமைச்சர், அதே போல இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அமைச்சர், விடுதலை சிறுத்தைக்கு நம்முடைய அன்பிற்குரிய தம்பி நெடுங்கால நட்பு வட்டத்திலே இருந்த வன்னி அரசும் அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். ஆக ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையின் ஊடாக மற்றொரு வரலாற்று பேரீட்டமாக பட்டியல் பிரிவை சார்ந்தவர்களுக்கு 8 அமைச்சர்கள் பொறுப்பை கொடுத்து மிகப்பெரிய பேரீட்டத்தை ஈட்டியிருக்கிறார். அதாவது பெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதிலே நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வரவேற்க வேண்டிய முதன்மையான ஒரு செயல்பாடாகும் இதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே புதிதாக ஆட்சி கட்டில் ஏறியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அமைச்சரவைக்கும் அதன் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, பெருந்தலைவர் காமராஜர் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் புதியவர்கள், அதிகார அனுபவம் இல்லாதவர்கள். எனவே 6 மாத காலம் பொறுத்திருப்போம், அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்திருப்போம், பிறகு மற்றவர்களை வைத்துக் கொள்வோம் என்று அன்றைக்கே சொல்லி இன்றைக்கும் வழிகாட்டுகிறார் பெருந்தலைவர் காமராஜர். அந்த வழியிலே புதிதாக ஆட்சி கட்டில் ஏறியிருக்கும் தமிழக வெற்றி கழக அமைச்சரவைக்கு 6 மாத காலம் கால எல்லை கொடுத்து, அதற்கு பிறகு நம்முடைய திறனாய்வு எப்போ வேண்டுமானால் வைக்கலாம், போராட்ட களங்களையும் அமைப்போம் என்கின்ற
செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.